ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய ஈ இருந்தது. அது எப்போதும் சுத்தமில்லாத இடங்களில்தான் சுற்றித் திரிந்தது. குப்பை, அழுக்கு, பழைய உணவு இவைகளில்தான் அது மகிழ்ச்சி அடைந்தது. ஒரு நாள் அது ஒரு அழகான தோட்டத்துக்குள் பறந்து சென்றது. அங்கே மலர்கள் மலர்ந்து மனம் வீசியது. தேனீக்கள் இனிமையான தேனை சேகரித்துக் கொண்டிருந்தன. அந்த ஈயும் ஒரு மலரின் மேல் உட்கார முயன்றது. ஆனால் தேனி அதை பார்த்து சொன்னது, "நீ எப்போதும் அழுக்கான இடங்களில்தான் இருக்கிறாய். உன் உடம்பில் கிருமிகள் நிறைந்திருக்கின்றன. இங்கே சுத்தமான மலர்களில் நீ உட்காரக்கூடாது" என்றது. அதை கேட்டதும் ஈக்கு கோபம் வந்தது. அது தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்தது. "நான் எப்போதும் குப்பையிலேயே வாழ்கிறேன், அதனால்தான் எல்லோரும் என்னை தவிர்க்கிறார்கள்" என்று அது நினைத்தது. அந்த நாளிலிருந்து அந்த ஈ சுத்தமான இடங்களில்தான் இருக்க முயன்றது. மெதுவாக தன் பழக்கத்தை மாற்றிக்கொண்டது. கதையின் நெறி: நாம் எங்கு வாழ்கிறோம், எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நல்லவற்றை தேர்ந்தெடுத்தால் நாமும் நல்லவர்களாக மாறுவோம்.